ஆகியோர்படி தலைவரை பத்தி தவறா பேசிய நண்பரையே மூக்கொடைச்ச லாரன்ஸ் அவருடைய அம்மாவின் அதிரடி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே அவர் மேல எவ்வளவு வெறியா இருப்பாங்க அப்படின்றது எல்லாரும் தெரியும். யார் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அதுக்கு எத்து கேட்டுட்டு இருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேல உள்ள அன்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ லாரன்ஸ் அவர்கள் சின்ன வயசுல இப்படிதான் இருந்திருக்காரு அப்படின்றத அவங்களுடைய அம்மா சொல்லியிருக்காங்க. தலைவரை பத்தி யாருன்னா தப்பா பேசினாலே பிரிச்சு மேய்ச்சிருவோம். அதே போலதான் நம்ம லாரன்ஸ் அவர்களும் இருந்திருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களையே மூக்கடிச்சிருக்காரு அப்படின்ற தகவல் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பேசி வீடியோவை நீங்க கேளுங்க, அதுக்கப்புறம் பேசலாம். ரஜினி நான் பெரிய ஆளா அப்படின்னு கேட்டதுக்கு மூக்கில் அடிச்சு உடச்சிட்டாருமா, மூக்கில் ரத்தம் வந்துச்சு. இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் அவங்க கிட்ட வருமா அப்படின்ற தகவலை பதிவிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சின்ன வயசுலயே ரஜினி 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 வெறித்தனமான வெறியர் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் தெரியும் அவரு தலைவருடைய எவ்வளவு பெரிய வெறித்தனமான ரசிகர் அப்படின்றது மட்டும் இல்லாம, அப்புறம் லாரன்ஸ் அவர்களும் குறுக்கிட்டு சொல்றாரு, அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் எனக்கு கார்டு எடுத்து கொடுத்தாரு, அது நான் சொல்றது நீங்க குழந்தையில அப்படின்னு சொல்றாங்க. குழந்தையில இருக்கக்குள்ள நீ எப்படி இருந்த அப்படின்னு. ஓகே, அது மாரி தலைவருடைய வெறித்தனமான ரசிகர்கள் தான் அப்படிதான் இருப்பாங்க. அது அவங்களுடைய அந்த குண அதிசயம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை யாரு தப்பா பேசினாலும் அவங்களுக்கு அதை பிடிக்காது, அவங்களையும் பிடிக்காது அப்படின்றது இது வரலாறு. லாரன்ஸ் அவர்கள் மாற்றம் என்ற அதிரடியான ஒரு முன்னேற்றம் எடுத்து செமமாக செஞ்சுட்டு வராங்க. எல்லாருக்கும், ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் நேரடியா போய் உதவி செய்யறாங்க, வீடு கட்டி குடிக்கிறாங்க. இதெல்லாம் இவ்வளவு பெரிய விஷயம். அதாவது வீடு கட்டுறது இருந்து ஒரு கனவு, ஏழைகளுடைய கனவுகளை நினைவாக்கிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் இல்லைங்க, நம்ம பாலா அவர்களும் ரெண்டு பேரும் இணைந்துதான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அற்புதமான ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி இவர் நல்ல உதவிகள்லாம் பண்ணக்குள்ள தலைவர் இவருக்கு உதவி செஞ்சிருக்கதா அப்படின்றத அவர் பதிவிட்டு இருந்தாரு. அதே இப்பவும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கக்குள்ள 700 பேருக்கு ஒரு நாளைக்கு உணவு வழங்குறாங்க. அது தலைவரே ஏத்துக்கிட்டாரா ஃபுல் அண்ட் ஃபுல்லா. அந்த மாதிரி இப்போ வரைக்கும் அதை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றதையும் அவர் பதிவிட்டு இருந்தாரு. நல்ல விஷயங்களை தலைவர் உண்மையிலுமே முன்னெடுப்பாரு. அவருக்கான உதவி அவர் செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனா வெளியில எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லுவாரு. அதுதான் தலைவருடைய ஸ்டைல். தலைவரின் சொந்தங்கள் இப்ப அதிரடியா இந்த மாதிரி அற்புதங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. தலைவருடைய ரசிகர்கள் அப்படின்னாலே உதவும் குணம் கொண்டவர்கள், மென்மையானவர்கள். ஆனா தலைவரை பத்தி யாராவது தப்பா பேசினா அவங்க மிருகமா மாறிடுவாங்க. அது என்னன்னு தெரியல. அதுதான் தலைவர் மேல இருக்கிற அந்த பயபக்தி, அன்பு, அதை சொல்லலாம். ஓகே நண்பர்களே, நீங்க தலைவர் மேல எந்த அளவுக்கு அன்பா இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. லாரன்ஸ் அவங்களுடைய அம்மா பேசி அந்த முழு வீடியோ நீங்க கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன், பார்த்து மகிழுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.